எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊர்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம். இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் நம்ம பார்க்குற ரெசிபின்னா தீபாவளி ரெசிபி. நம்ம ஒரு ஊருக்கு போய்ட்டு அவங்க கைப்பக்குவத்தில் பண்ணுற அந்த ரெசிபி நிறைய பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி இன்றைக்கி பார்க்குற ரெசிபி தேன்குழல் முறுக்கு. தேன்குழல் முறுக்கு வந்து முள்ளு முறுக்கில் வந்து தேன்குழல் முறுக்காக பண்ணுறாங்க. இதில் பட்டர் எதுக்காக போடுறாங்க, சீரகம் எதுக்காக போடுறாங்க, அது முக்கியமாக இந்த மாவை எப்படி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தால் வெள்ளையாக வரணும்னு சொல்கிறாங்க. இந்த ரெசிபி நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோங்க அப்படின்னா திரு வெங்கடலட்சுமி. அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து ஸ்ரீ ரங்கநாயகி ஸ்நாக்ஸ் சொல்லி இங்கே பண்ணிட்டு வராங்க ஸ்ரீரங்கத்தில். இப்போ தீபாவளி வந்துருச்சு. எல்லாருக்கும் தீபாவளினாலே முறுக்கு தான் ஸ்பெஷல். அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தேங்குழல் ரொம்ப எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. தேங்குழல் முறுக்கில் வந்து 5020 அரிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரகரப்பான முறுக்கு, நல்ல கிறிஸ்பியான முறுக்கு உங்களுக்கு கிடைக்குங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த தீபாவளிக்கு நான் வந்து நிறைய ஊருக்கு போயிட்டு அவங்க கைப்பக்குவத்தில் பண்ணுற அந்த ப்ரிப்பரேஷனை பற்றி நான் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி இந்த முறுக்கை பற்றி, அதாவது தேன்குழல் முறுக்கை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கைப்பக்குவத்தில் எப்படி பண்ணுறீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குங்க. ஓகே, நல்லா போயிட்டுருக்கு. 2 வெரைட்டி இருக்குது. நாங்கள் ரெண்டுமே பண்ணுவோம். சாதா தேங்குழல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பட் முள்ளு தேங்குழல் வந்து இந்த மகிழம்பூ மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் சுவை கூட அதிகமாக வரும். ஓகே. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இது ரொம்ப கற்றுக்கிட்டு இருந்த தொழில். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச தொழில் இந்த முறுக்கு அதிரசம்லாம். எத்தனை வருஷமா செய்றீங்க? ஒரு 6 வயசுலேருந்து கற்றுக்கிட்டோம். 6 வயசு? ஆமாம். இப்போ எனக்கு 54 வயசு ஆகுது. 48 வருஷமா பண்ணுறீங்க? ஆமாம், பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், நல்ல விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சியில் இருக்க ஒரு மெயினான கடைகளுக்கெல்லாம் வந்து பேர் சொல்லக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க முறுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால தான் வந்து தேடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கோம். அதுமாதிரி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? இப்போ நம்ம முள்ளு முறுக்குக்கு இப்போ பண்ண போகிறோம். 4 டம்ளர் பச்சரிசினா 1 டம்ளர் உளுந்து நல்லா வறுக்கணும். வறுத்து ரெண்டையும் கலந்து மிஷினில் நைஸாக அரைக்கணும். ஒரு 20 கிராம் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான உப்பு, 150 கிராம் வெண்ணெய். கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து இந்த தேவையான அளவு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? செய்யலாம். முதல்ல வந்து அரிசியை வந்து நல்ல ட்ரையான அரிசி தான் கழுவி காய போட்டோம்னா நல்லா ட்ரையாக காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் 4 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் உளுந்து நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்து ரெண்டையும் கலந்து ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா சலிக்கணும். சலிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ரெடியாகி வச்ச மாவு இது. முறுக்குக்கும் இதே தான், தேங்குழலுக்கும் இது தான், முள்ளு முறுக்குக்கும் இதே தான். தொத்துக்கு இது பார்த்தீங்கன்னா தேங்குழல் மாவு. சரி, ஓகே. உளுத்தம் பருப்பு இதுக்காக போடுறோம். இந்த மாவு வந்து நம்ம ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சா எத்தனை நாள் வச்சு பண்ணலாம்? இல்லை, ஒரு மாதத்துக்குமே வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வண்டு வராமல் பார்த்துக்கணும். ஒன்று, உளுந்தம்பருப்பு போட்டோம்னாக்க உளுந்தம்பருப்பு நல்ல பசையாக இருக்கும். முறுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வாசம், உளுந்து வாசம், அது சாப்பிட்டாலும் அந்த வாசம் வந்து நாக்கில் அப்படியே நிற்கும். அப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது போடுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜீரகம் போடுறோம். சரி, ஓகே. ஜீரகம் இந்தாங்க. ஜீரகம். சில பேர் ஓமம் கூட போடுவாங்க. ஓமம் போடலாம், பட் ஆனால் தேங்குழலுக்கு ஜீரகம் தான் நல்ல டேஸ்ட்டு, நல்லா கொடுக்கும். ஜீரகம் தான் போடலாம். சரி, அதுக்கு பிறகு உப்பு இந்தாங்க. தீபாவளினாவே வந்து எல்லார் வீட்லேயும் முறுக்கு தான். ஆமாம், அதுவும் மோஸ்ட்லி இந்த முறுக்கு தான். ஓகே. அது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிரசம், முறுக்கு, அப்புறம் இன்னொன்று பண்ணுவாங்க இந்த சோமாஸ் எல்லாருக்கும். ஆமாம். அடுத்தது பெருங்காயம் போட்டு. ஓகே. பெருங்காயம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கீங்களா? ஆமாம், கரைச்சி தான் போடணும். கட்டியாக போட்டால் அந்த மாவோட மிக்ஸ் ஆகாது. அங்கங்கே நம்ம புளியறப்ப இதாகும். அதனால் தண்ணி தான் விடணும். டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதாவது கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு ஊற்றுறது. அடுத்தது வெண்ணெய் போடுவேன். இப்போ இந்த மாதிரி முறுக்கு நம்ம பண்ணும்போது அந்த வெண்ணெய் ஆக்சுவலாக எதுக்காக காரணம் யூஸ் பண்ணுறாங்க? சில பேர் டால்டா யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட அனுபவத்தில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குல்ல. வெண்ணெய் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாரும் குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அதனால் வெண்ணெய் போடுறது. வெரி குட். இப்போ இதுக்கு தேவையான வெண்ணெய் போட்டுடலாம். ஸோ அந்த ஒரு மவுத்தில் அப்படி வாயில் வைக்கும்போது அந்த கரகரப்பு இருக்கும். கரகரப்புக்காக இது நல்லா போடுறது. சரி, இப்போ வெண்ணெய் போட்டுடலாமா? சரி, ஓகே. ஸோ இந்த வெண்ணெய் நல்லா மெல்ட்டான வெண்ணெய் தான் வைக்கிறோம், ரைட்டா? ஆமாம். கட்டி வெண்ணெய் வேண்டாம். கட்டி வெண்ணெய் போட்டால் பிசைய முடியாது. அதனால் இந்த இப்படி மெல்ட் ஆக்கி நம்ம எடுத்து வச்சிடணும் வெளியில். எடுத்து வச்சுட்டு இப்படி போடணும். சரி. இதுக்கு தேவையான வெண்ணெய் இதை போட்டாச்சு. போதும், அது போதும். ஓகே. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சரி, எல்லாத்தையும் கொடுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மாவு நம்ம போட்ட பொருள்கள் எல்லாம் சேர்ந்து
தண்ணி விடுறதுக்கு முன்னாடி இப்படி நல்லா பிசைஞ்சுக்கணும். ஓகே. பிசைஞ்சா அப்போ எல்லா பொருளும் ஒன்றா சேர்ந்துடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசையலாம். ஆனால் தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாதுல்ல? தண்ணி ஊற்றக்கூடாது. அது என்ன காரணம்? அந்த பக்குவம் வராது, முறுக்கு அந்த ஷைனிங் வராது. இப்படி நல்லா பிசைஞ்சுக்கிட்டாதான் வெண்ணெய் எல்லாத்துலேயும் ஒன்று திரண்டு இருந்த மாதிரி, மாவோட ஒன்று திரண்டு இருந்த மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு முறுக்கு சுத்தம் போது நல்லா ஒரே மாதிரி ஷைனிங்காக நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஓகே. இதுக்கு தான் சொல்கிறது, அனுபவசாலிகிட்ட போய் உட்காந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டா அது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 4 பேருக்கு அந்த போய் ரீச் ஆகும். நல்ல விஷயம் சொன்னீங்க. ஓகே. அதனால தேடி போயிட்டு ஒரு ஊருக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்ல ரெசிபிகள் வேறு எதனா இருந்ததுன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தேடி வருவோம். தண்ணி ஊற்றுவா? இப்போ தண்ணி ஊற்றுதுன்னா அளவு என்ன இருக்கா? அப்படி கிடையாது, நமக்கு பக்குவம் தெரியும். நம்ம அந்த முறுக்கு கொலையில் வச்சு புளியிற அளவுக்கு அந்த பதத்துக்கு நமக்கு ஊற்றிக்கலாம். அப்போ எனக்கு அந்த மாவு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பக்குவத்தை காட்டுங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாக இருக்கணுமா லூஸாக இருக்கணுமா? கொஞ்சம் கெட்டியாக தான் சார் இருக்கணும். குழாயில் விட்டு நம்ம புளிகிறோம் இல்லையா, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப லூஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியும் இருக்கக்கூடாது. இன்னும் தண்ணி விடணும். சரி, எனக்கு அந்த பக்குவத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். மாவை மிக்ஸ் பண்ணுறாங்க, மிக்ஸ் ஆன போய் காமிக்கிறேன். எல்லாமே சேர்ந்து தண்ணி விட்டு இந்த மாவு நம்ம முறுக்கு மாவு செய்கிறதுக்கு கரெக்டான பக்குவம் வந்தாச்சு. இனிமேல் இதை நம்ம கொலையில் புழிஞ்சு போட வேண்டியது. இந்த பதத்துக்கு வரணும். போடலாமா? எண்ணெய் வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும். சரி, ஓகே. அப்போ எனக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றணும். நம்மளுடைய கோல்டு ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். சரி, ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, காயிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ குழாயில் போட்டு நம்ம முறுக்கு போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி நம்ம ஒரு குழாய்க்கு தேவையான அளவு இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப எண்ணெய் காயாமல் ரொம்ப காய்ச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம குழாயில் போட்டு நம்ம எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி போடணும். ஆமாம், அது எண்ணெய் காஞ்சு போயிடும் ரொம்ப. அதனால இது வந்து இப்படி எடுத்தோம்னா கரெக்டான பதத்துக்கு வச்சுக்கலாம். உள்ள போடுறோம். இப்போ தேவையான அளவுக்கு இந்த மாவு போட்டு இப்போ இந்த கரண்டி இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே. இப்போ லைட்டாக அப்படி. ஏன் அப்படி பண்ணுறோம், என்ன காரணம்? அது ஒட்டாமல் வரதுக்கு. சரி, ஓகே. முறுக்கில் ஒட்டாமல் வரதுக்கு. இப்போ இது ரொம்ப சுடுது, அதனால கொஞ்சம் ஆற விட்டு இதில் புழிஞ்சு இதில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். தட்டிலையும் புழிஞ்சு போடலாம். தட்டிலையும் புழிஞ்சுக்கலாம், தட்டில் போட்டுக்கலாம் நம்ம. சரி, ஓகே. போடுங்க. அப்படியே எலசா அப்படியே இறங்குது. ஆமாம், அப்படியே நமக்கு கை வலியே இருக்காது. அது அப்படியே லைட்டாக டச் பண்ணாலே போதும். யார் வேணாலும் செய்யலாம் இது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி தட்டில் வச்சு புழிஞ்சுக்கணும். ஓகே. புழிஞ்சதும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போடலாம். ஓகே. போடலாமா? போடுங்க. இப்போ ஒரு தட்டோடயே போட்டுறணும். ஓகே. இப்போ ஒரு தட்டில் நம்ம போடுறோம்னா இன்னொரு தட்டு போடலாமா? இன்னொரு தட்டும் போடலாம். இன்னொரு தட்டும் போடலாம். அப்போ நாங்கள் போடுங்க, போடலாம். அந்த முறுக்கு இந்த மாதிரி இலசா மாவு ரெடி பண்ணுறேன்னா சல்லுன்னு போட்டுடலாம், கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ரைட்டுங்களா? ஆமாம். முதல் 10 முறுக்கு போட்டோன்னே இப்போ கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது காஞ்சிருச்சு கம்பி. யாராருக்கு தீபாவளி அன்னைக்கு போய் சாப்பிடுங்களோ தெரியாது, ஆனால் நான் 10 நாள் முன்னாடியே நான் சாப்பிட ஆரம்பிச்சிடறேன் பலகாரம்லாம். ஆமாம். அது மொட்டு மாதிரி வந்து நிற்குது. இப்போ தட்டு எடுத்துடலாம்ல? இப்போ எடுத்துடலாம். இந்தாங்க தட்டு. நாங்கள் அழகாக வந்து சூடாக இருக்கும். ஆமாம், நீங்கள் சுட்டுக்காதீங்க. வீட்டில் இந்த தட்டு இல்லைன்னா நம்ம நார்மல் தட்டு யூஸ் பண்ணாலும் நார்மல் தட்டுலாம் வராது. இந்த மாதிரி இந்த இதுக்குன்னே தட்டு இதுதான். ஓகே. இந்த மாதிரிக்கு தான் போடணும். அப்படி இல்லைன்னா ஜார்னி நம்ம திருப்பி போட்டு ஜார்னியில் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி எண்ணெயில் சொல்கிறீங்கல்ல, இன்கேஸ் யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வெளியூருக்கு அனுப்புறீங்க, எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? இது 1 மந்த் வச்சு சாப்பிடலாம் சார், நல்லாயிருக்கும். சில பேருக்கு இதில் வந்து தேங்காய் எண்ணெயில் பிடிக்கும், சில பேர் ரீஃபண்ட் ஆயிலில் போடுவாங்க, சில பேருக்கு கடலை எண்ணெயில் பிடிக்கும். பட் கடலை எண்ணெய் வந்து ரொம்ப வச்சு சாப்பிட முடியாது, சீக்கிரம் ஆயில் குறிப்பிட்ட காலம். ரீஃபண்ட் ஆயிலில் பண்ணினா இந்த மாதிரி கோல்டு வின்னர் ரீஃபண்ட் ஆயிலில் பண்ணினா 1 மந்த் வச்சு சாப்பிடலாம். இதே தேங்காய் எண்ணெயும் ஒரு 10 days 15 days தான், அதுக்கு மேலே அதுவும் நல்லா இருக்காது. ஒன்றுத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். தேங்காயில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசம் நல்லா தூக்கலாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த எண்ணெயில் பார்க்கும்போது நம்ம வச்சு சாப்பிடலாம். அது பேலன்ஸாக இருக்கும் நேரம். ஆமாம் சார். வெரி குட். எனக்கு இது ரெடியான பேர் நீங்கள் காமிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஓகே. இந்த இந்த பபிள்ஸ் எல்லாம் இதெல்லாம் அடங்கினதும் எடுத்துட வேண்டியது தான். ஓகே. தென் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. கலர் மாறவே இல்லைங்க. மாறாது. மாவு வந்து பதம் அந்த அரிசி தான். நல்ல அரிசி 5020ன்னு பச்சரிசி வாங்கணும். வாங்கி அதில் உளுந்து வறுக்கிறதுல தான் இருக்குது. ஓகே. வறுத்துட்டு மிஷினில் வந்து நல்ல அரிசி போட்ட மிஷினில் தான் அரைக்கணும். கோதுமை மாவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணினா செவந்து போயிடும். ஓகே. அந்த மாவு பதமாக நம்ம அரைக்கணும். அரைச்சி இந்த மாதிரி நம்ம இப்போ கலந்தோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்தால் கலர் ஒன்று போல் வரும். ஸோ அரிசி மாவு அரைக்கிற மாவு மிஷினை பொறுத்து தான் அரைக்கணும். வேறு எந்த மாவு அரைக்கிறதுல அரைக்கக்கூடாது. முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளார நல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ரியலி வெரி குட். போதுமா எடுத்துலாம்? இப்போ எடுத்துடலாம். கொதி சலசலப்பு இல்லை, சுத்தமாக இல்லை. இல்லை, எடுத்துடலாம். இப்போ எடுத்து போடுங்க, நான் முடிஞ்சிடறேன். அந்த ஈவனாக அந்த மேலே அந்த சீரகம் அது மேலோட்டமாக அப்படி தெரியுது, நல்லா அழகாக இருக்கு பார்க்குறது. அந்த தேன்குழல் முறுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஓட்டை இருக்கும். அதுதான் ஓட்டை தேன்குழல் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து வீட்டில் புளியும் போது நார்மல் முறுக்கை வந்து தேன்குழல் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது நிறையா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணதுக்கு. முறுமுறுன்னு இருக்குது. இப்போ சூடாக இருக்கும்போது வந்து பக்கம் வேறு, ஆனால் சூடு ஆறின பேர் பக்கம் இன்னும் நல்லா இருக்கும். அந்த பட்டர்லாம் போட்டிங்கல்ல, ஆமாம், அதை வந்து ஒரு இன்னும் நேரம் ஆக ஆக என்ன உளுந்த மாவு வாசம் எல்லாம் நல்லா வரும். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சூப்பரான ஒரு முறுக்கு. நான் ஸ்ரீரங்கத்தில் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டான பர்சனை நான் மீட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இந்த மாதிரி பலகாரம் நம்ம பண்ணுறோன்னா யாருக்காவது வேணும், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, சில பேருக்கு முடியாது. அந்த டைமில் உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட பேர் எனக்கு டீட்டெயில் தரீங்களா? கண்டிப்பாக தரேன் சார். என் பேர் வெங்கடலட்சுமி. நாங்கள் இந்த மாதிரி ரெங்கநாயகி ஸ்நாக்ஸ்னு வச்சு ஒரு 30 வருஷமாக 1993லேருந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீட்டு பக்குவத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி யாருக்கு எது கேட்டாலும் முறுக்கு, கை முறுக்கு, சீடை, அதிரசம், அது உப்பு சீடை, வெள்ளை சீடை, தேன்குழல், முள்ளு தேன்குழல் எல்லா பலகாரமும் வீட்டு முறைப்படி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு யாருக்கும் வேணும்னாலும் வீட்டுக்கும் வந்து வாங்கிக்கலாம். தெற்குச்சி தெரு வீதி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறோம். அப்படி வர முடியாதவங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் எந்த ஊராக இருந்தாலும் கொரியர் போட்டுட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் அளவுக்கும் சரி எல்லா ஊர்களுக்கும் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் தரேன். 9944550122 9659567975. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய ரெசிபிகள் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டு முறையில் பண்ணுற அந்த பலகாரங்கள் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு ஊரில் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். See you. Bye. Take care. Thank you so much. Bye சொல்லுங்கம்மா. Bye. Thank you.